ஹலோ மக்களே, வெல்கம் டு சதீஷ் விளாக். நான் தான் அவங்க சதீஷ். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தாங்க. ஸோ இன்னைக்கு டே 8, இன்னைக்கு வந்து மண்டே. டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சேட் நியூஸ். ஸோ அதனால நீ லேட்டாக தான் ஆரம்பித்தேன். நீ லேட்டாக ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு பார்ப்போம். போன வாரம் நம்ம வந்து 5.2K ஏர்ன் பண்ணோம். இந்த வாரம் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன வாரம் எல்லா இன்சென்டிவ் முடிச்சுட்டு கரெக்டாக வேலை செஞ்சோம். ஒரு நாள் லீவ் போட்டு இந்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் லீவே இல்லாமல் வேலை செஞ்சு பார்ப்போம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். வாங்க மோட்டோ விளாக்களை கண்டினியூ பண்ணுவோம். தேவோட ஃபஸ்ட் ஆர்டர் அசைன் ஆகிருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்வேல 22 rupeesக்கு இந்த ஆர்டர் அசைன் ஆகிருக்கு. ஃபோட்டோ லொக்கேஷன் வந்துட்டோம். ஃபுட்டுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ தான் மொதல் ஆர்டர் வந்துருக்கு. 22 rupees அசைன் ஆகிருக்கு. பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்கு மக்களே. 30 டிப்ஸ் போட்டுருந்தாங்க. 20 rupees ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து 27 rupees ஏர்னிங்ஸ் வந்துச்சு. செகண்ட் ஆர்டர் மணி பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மகக்கமான ஐட்டமாக இருக்குது. ஃபுட்டெல்லாம் ஃபுட்டு வேணாட்டாங்க மக்களே. உள்ளே போனாலே நெடி ஏறுது, மயக்கமாகிடுச்சு. ஒரு செகண்டு எப்படியோ ஃபுட்டு வாங்கியாச்சு. இது வரைக்கும் ஃபுட்டு கஸ்டமர் லொக்கேஷன் கிளம்பி போக வேண்டியதுதான். கேராயிரத்துக்கு ஒரு செகண்டு. 78 rupees பார்த்துருக்கோம். 50 rupees + 30 rupees டிப்ஸு கொடுத்தாங்க. இந்த ஆர்டரோட ஏர்னிங்ஸ் மொத்தம் 51 ரூபா. அசைன் ஆகக்குள்ளே இப்படி தாங்க காட்டுங்க. ஹோட்டல் நேமு, அவங்களோட பேர், ஃபஸ்ட் மெயிலு, லாஸ்ட் மெயிலு, டோட்டல் கிலோமீட்டரு, அமௌண்ட்டு, டைமிங் காட்டும். நம்ம வந்து கன்ஃபார்ம் எந்த ஹோட்டலில் ஸ்மைல் ரெஸ்டாரண்ட்டா கன்ஃபார்ம் கொடுத்தா ஆர்டர் அசைன் ஆகிடும். கவுமாஞ்சி எங்கன்னே தெரியுது. ராக் பீச்சில் இருக்குது. இது நம்ம கரெக்டாக தேர்ட் ஆர்டரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலியில். மக்களே மொத்தமாக வந்து 3 ஆர்டர் பார்த்துருக்கோம். 3 ஆர்டரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 100 rupees வரும். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இன்னும் ஃபுட்டு ரெடி பண்ணல மக்களே. செக் வித் ரெஸ்டாரண்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டு 8:35 பிக்கப் டைமு. பட் ஆனால் 8:38 ஆகுது. ஸோ உள்ளே போய் கேட்க வேண்டியதுதான் நம்ம. அப்படியே இந்த ஒரு ஸ்ட்ரீட் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களா. ஒரு செகண்டு செமையாக இருக்குங்க பார்க்கவே. மக்களே ஒரு பேட்ச் ஆர்டர் ஆச்சுங்க. இங்கேயே ஃபுட்டு கொடுக்க 1/2 hour ஆகிடுச்சு. மனசே கஷ்டமாக இருக்குது. எது 10 ரூபா தாங்க கொடுத்துக்கிறாங்க அம்மா நான் வெயிட் பண்ணதுக்கு. மணி வந்து 9:45 ஆக போகுது. வெறும் 145 ரூபா தான் பார்த்துருக்கேன். 2 hours லாகின்னு 5 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கேன். இன்சென்டிவ் முடிக்க ஒன்று 1385 ரூபா தேவைப்படுது. கடுப்பாக இருக்குங்க. ஏன் வேலைக்கு வந்து எனக்கு இங்கே லீவ் போட்டு வீட்டில் இருந்துக்கலாம் போல. ஒரு ஆர்டரில் பார்க்கலாமோட்டெல்லாம் 2 மணி நேரமாக பார்த்து வச்சுக்கிறேன். ரொம்ப கடுப்பாக இருக்குது. வீட்டுக்கே போயிடலாம் போல இருக்குது. லீவ் போட்டிங்க ரெஸ்ட்டாச்சு எடுத்துக்கலாம். அந்த லெவலில் இருக்குது மக்களே. வெறும் 5 ஆர்டர் பார்த்து 145 ரூபா தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கேன். 5 ஆர்டர் பார்த்து எந்த அளவு ஏர்ன் பண்ணுவோம். 145 ரூபான்றது ஒரு ஆர்டர் ஏர்னிங்ஸு. உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப கடுப்பாகவே இருக்குது. ஏன்டா வேலைக்கு வந்தோன்னு இருக்கும். இங்கேயே லீவ் போட்டு வீட்டிலே இருந்துருக்கலாம் போல். வீட்டிலே ஒரு நாள் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு வந்துருக்கலாம் போல். நாளைக்கு இந்த அளவு ஆர்டர் ஃப்ளோ இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெறும் லோக்கல் ஆர்டர் தாங்க. லோக்கல் ஆர்டர்னால் அப்படின்னா இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு அனுப்பி பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. ஆர்டர் ஏர்னிங்ஸும் ஒன்றும் அந்தளவு இல்லை. செம்ம டென்ஷனாக இருக்குங்க. வெரி ஒஸ்ட் டே இன்னைக்கு. சொல்லிடுவாங்க இந்த ஆர்டர் எங்கேயோ ஆச்சு, எங்கேயோ திரும்ப கொடுக்குறேன். வெறும் 27 ரூபா தான் கொடுக்குறாங்க. கொடுமையாக இருக்குங்க. மக்களே பீச் கிட்ட தான் நமக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்கு. செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா உடனே நமக்கு ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் வச்சிருக்கு. பிக்கப் டைம் வந்து 10 நிமிஷம் இருக்குது ஒன்றும். ஸோ அது வரைக்கும் ஜாலியாக பீச்சில் வந்து வைப் பண்ணிட்டு காற்று வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. ரொம்ப நாளாச்சு பீச்சுக்கு வந்து. ஸோ என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். செம்ம தலைவலி மக்களே. அப்படியே இந்த காற்று தலையில் படம் அப்படியே எதமாக இருக்குது, ரிலாக்ஸிங்காக இருக்குது. நீங்களே பாருங்கள். 10 மணிக்கு தான் வந்து பிக்கப் டைமு. மணி 9:50 தான் ஆகுது. ஸோ அது வரைக்கும் ஜாலியாக காற்று வாங்குவோம். அப்புறம் சும்மா இருக்கிறப்பல பீச்சில் வந்து உட்காந்துக்கலாம் போல். உண்மையாகவே செமையாக இருக்குங்க பீச்சில் இருந்து உட்காந்து. வண்டி சாவியை கீழே போட்ட மக்களே ஃபைனலாக கிடைச்சிருச்சு. அங்கே ஒரு அண்ணன் எடுத்து வச்சுருந்தாங்க. கடவுளே இப்போ தான் உயிரே வந்துச்சு.
179 பார்த்துருக்கோம். 3 hours லாகின்னு 6 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கோம். கடைசி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. வெறும் 34 ரூபாய்க்கு எவ்வளோ நேரம் இருந்தமாங்க வெயிட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் என் சாவி வேறு தொலைஞ்சிருது. அதுவும் இல்லாமல் ஸ்விக்கி சைட்லேருந்து 5 கால் லொக்கேஷன் போகலன்ட்டு நான் என்னங்க பண்ண முடியும். டைம் பார்த்தீங்கன்னா 10:45 தாங்க ஆகுது. 10:45 ஆகிடுச்சு. 6 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். 3 மணி நேரம் 16 நிமிஷம் லாகின்னு 179 rupees அவ்வளோ பார்த்துட்டோம். இந்த வாரத்தில் வந்து வாரம் தான் நாள். எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துக்குதான்னு பாருங்கள். அதுக்கு 20 rupees தாங்க ஏர்னிங்ஸு. மொத்தமாக இந்த வாரம் 199 பார்த்துருக்கோம். 7 ஆர்டர்ஸ் 3.5 மணி நேரம் லாகின். மக்களே இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒஸ்டான சாட்டர்டே. 8 ஆர்டர் பார்த்துக்கிறேன். 4.5 மணி நேரம் லாகின்னு. வெறும் 280 தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் இவ்வளோ கம்மியாக பார்த்ததே இல்லை ரீசெண்ட் டேஸில். ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகிட்டேங்க. செம்ம தலைவலி. எங்கேயும் மூடிட்டு வீட்டிலே இருந்துருக்கலாம் போல். அப்படியே சரி ஆர்டர் பார்த்து இது பண்ணிடலான்ட்டு வந்தேன் வேலைக்கு. பட் ஆனால் ஒரு யூஸுமே கிடையாதுங்க. ஏர்னிங்ஸே இல்லை. மனசே வெத்து போச்சுங்க. பட் ஆனால் இந்த ஆர்டருக்கு வந்து 30 rupees டிப்ஸு போட்டிருந்தாங்க. அந்த அக்கா உண்மையிலுமே கிரேட்டுங்க. அவங்களால நடக்க முடியல. ஒரு காலம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. பட் ஆனால் நடந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு அதை பார்த்தவொடனே ஒரு செகண்ட் என்ன தோணுச்சுன்னா, நம்மள சில பேர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வீட்டு வாசலில் கூட வந்து நின்று வாங்க மாட்டாங்க. கதவுக்குள்ளே எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த அக்கா நடக்க முடியலனா கூட ஹாஸ்டலுக்குள்ளே இருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து ஹாஸ்டலுக்குள்ளேருந்து எப்படி வெளில ஒரு 300 மீட்டர் மேலே வருங்க. அங்கே வந்து நடந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு, அதுவும் இல்லாமல் நான் 30 டிப்ஸு போட்டுக்கிறாங்க. நான் டிப்ஸு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லலை. அவங்க ரொம்ப அது வரைக்கும் கோபமாக தான் இருந்தேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுத்து, டிலே ஆகிடுது அப்படின்ட்டு. பட் ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து வந்து அவங்க வாங்கக்குள்ளே எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு. என்னை நினச்சி நான் வெறும் போய் நடந்து போய் நானே கொடுத்துட்டாக்கா அவங்க பேர் எதுவாக்கான்னு கேட்டு தேங்க்யூ சொல்லி அவங்களும் கொடுத்துட்டு போனாங்க. பட் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல ரொம்ப ரேருங்க. எனக்கு பார்த்தவொடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஆல்ரெடி ஆர்டர் இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இதில் வந்து இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாதிரி மனசு வலியாக இருக்குங்க மக்களே. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதை பார்த்தவொடனே எனக்கு மைண்டே ஒரு மாதிரி மாறிடுது. வேலை செய்ய பிடிக்கல. லாக் அவுட் பண்ணிட்டேன். கரெக்டாக டைம் வந்து 11:45 ஆகுது, 11:50 ஆகுது. லாக் அவுட் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம மொத்தமாக வந்து 250 தான் பார்த்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 rupees டிப்ஸே வந்தது. 30 டிப்ஸு 2 பேர் கொடுத்தாங்க. ஒரு அண்ணா கையில் 27 ரூபாய் டிப்ஸு கொடுத்தாரு. எப்படியும் வந்து ஒரு 90 கிட்ட இந்த வாரம் டிப்ஸு வந்தது நாளே. பட் ஆனால் ஆர்டர் ஏர்னிங்ஸு ரொம்ப கம்மி. என்ன தான் வெக்ஸாக இருந்தாலும் எனக்கு நீ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு லாங் ஆர்டர் இல்லை, வெறும் லோக்கல் ஆர்டரு 20 rupees ஆர்டரு. ஒரு சைடு அது இருந்தாலும் இன்னொரு சைடு அந்த 20 rupees ஆர்டரே ரொம்ப டிலே பண்ணி ஒவ்வொரு ஹோட்டலையும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம் நின்று வாங்கிட்டு வந்தேன் ஒவ்வொரு ஃபுட்டையும். ஸோ அது ஒரு சைடு இருந்தாலும் ஆர்டர் அசைன் ஆகிறது ஒரு இடங்க. நான் இருக்கிறது ஒரு இடம், ஆர்டர் நமக்கு அசைன் ஆகிறது ஒரு இடம், அதை எடுத்துன்னு போய் கொடுக்கறது ஒரு இடம். இது எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி ட்ரையாங்கிள் பார்த்துக்கிறீங்களா? ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். முக்கோணம். நான் வந்து இங்கே இருக்கேன், இங்கே போய் ஃபுட்டு எடுக்கணும், திரும்பி இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுத்துட்டு இங்கே வர வரைக்கும் ஆர்டரே இல்லை, திரும்பி ஸ்டார்டிங் பிளேஸ்லேயே வர ஆர்டர் அடிக்குது, திரும்பி இப்படி போய் கொடுக்கணும். அது ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்ட் மாதிரி இருந்துச்சுங்க மக்களே. இன்றைக்கி செம்ம வெக்ஸு. இன்றைக்கி ரொம்ப ஒரு போரஸ்ட்டு டே, சேடஸ்ட்டு டே, அன்லக்கியஸ்ட்டு டே, பேட் டே, என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கு நிகரே ஆகாது.